எதுலையும், உலகத்தை சுத்தி நடக்கக்கூடிய எல்லாத்துலையும் புதுசா எதையாவது கிரியேட் பண்ணணும், இன்வென்ட் பண்ணணும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை டிஸ்கவர் பண்ணணும், அதுல தனித்துவம் என்ன இருக்கு, யூனிக்னஸ் என்ன இருக்கு கண்டுபிடிக்கணும். அதனால ஏற்படக்கூடிய தோல்வி என்ன, அது எங்க இருந்து ஒரிஜினலா வருது அப்படிங்கிறது எல்லாமே. இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, பட் இருந்தாலும் நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த பிரெயின், நம்முடைய மூளை இப்ப படிக்கக்கூடிய மாணவனுக்கு நம்மளோட அதிகமா இருக்கும். ஏன்னா வெரி ஃப்ரெஷ் அண்ட் இளமையா இருக்கும், ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷியஸ், எல்லா தேவையான சக்திகள் இருக்கும், பயங்கர ஆக்டிவா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் அது சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். சொல்றான், எந்த ஒரு தனி மனிதனும் அவனுடைய மூளையினுடைய கெப்பாசிட்டியில 10% கூட பயன்படுத்துறது இல்லையா, 90% பயன்படுத்தாம போதும். ஒரு தனி மனிதனுடைய பிரெயின் உலகத்துல 1,00,000 கம்ப்யூட்டருக்கு சமமானது. ஒரு தனி மனிதனுடைய பிரெயின் செயல்பாடு இயக்கம் 1,00,000 கம்ப்யூட்டருக்கு சமமானது. எவ்வளவு நம்மளா கம்ப்யூட்டர் பத்தி தெரியும் இப்பலாம். ஏன்னா மொபைலே பாருங்க, அப்ப 1,00,000 மொபைல் கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆக இந்த நேரத்துலதான் நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவுக்கு வெரி ஆக்டிவா இருக்கும் நம்ம இந்த. நம்முடைய குழந்தைகள் பேசிக்கா பை பர்த், அதாவது பிறப்பிலேயே திறமைசாலிகள், ஸ்கில்டு, தனி திறன் கொண்டவர்கள், கிஃப்டட்னஸ், அதாவது கிஃப்டட். இறைவன் ஒவ்வொரு குழந்தையும் திறமையோடு தான் படைக்கிறார் என்று சொல்றாங்க. Those who are demonstrate outstanding levels of attitude and competence. Attitude na அணுகுமுறை, ஒன்றை அணுகுமுறை. காம்பிடன்ஸ்னா போட்டியிடுதல். உலகத்துல போட்டிகள் நிறைந்த உலகம் தான் இன்னைக்கு. அந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல எவன் ஒருவன் துல்லியமாக தன் திறன் கொண்டு முறையை இருந்தால் தான். ஆக இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய சூழல். டெஃபினிஷன் ஆஃப் கிஃப்டட்னஸ் அது பார்த்தாச்சு. ஓகே, டொமைன்ஸ் அப்படின்னா நம்முடைய மூளையில் என்ன லெவல்ல இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ், மியூசிக், லாங்குவேஜ், பெயிண்டிங், டான்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா கலைகளும் நிறந்து இருக்குங்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்கல. So it is primarily an ability. அப்படின்னா இது திறமை, தனி மனிதனின் திறமை. எதையுமே பார்த்தவுடன் அதை பற்றி புரிந்து கொள்ள, அதில் இருக்கக்கூடியவற்றை அறிந்து கொள்ள, அதனால் ஏற்படும் செயல்பாடுகளை அதற்கு தகுந்தால் கூட ரியாக்ஷன் கொடுக்கிறது. அதான் கிஃப்டட்னஸ். அப்ப இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். பட் சொல்லணும்னா நான் நிறைய விளக்கம் சொல்லணும் உங்களுக்கு. அஸ் எ டீச்சர் என்ன பண்றாங்க, அசிஸ்ட் பண்றாங்க, அதாவது ஹெல்ப் பண்றாங்க அதை டெவலப் பண்றதுக்கு. இதை டீச்சர் இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா முதல்ல பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் முதல் டீச்சர். அந்த குழந்தை அங்கே கற்றுக்கொள்ள விரும்புது. ஈவன் கருவில் இருக்கும் போதே கற்றுக்கொள்ள விரும்புது. கற்றுக் கொடுக்கணும். நீங்க கருவில் இருக்கும் போதே பாசிட்டிவா பேசணும். நிறைய குழந்தைய பார்க்கல, அது கருவில் இருக்கு, ஆனாலும் பேசணும். ஆக கற்றுக்கொள்ளும் திறன் கருவறையிலே ஆரம்பிக்கிறது. ஆக ஃபர்ஸ்ட் மதர் இஸ் அ டீச்சர், தென் அப்பா, பேரண்ட்ஸ், ஃபேமிலி, தென் ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸ். ஆக குழந்தை இந்த என்வாயர்மெண்ட், கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில அது தன்னுடைய பிரெயின், கியூரியஸாக இருக்கக்கூடிய அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவேட் பண்ணுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு செயல்பாடுகள் வரும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல உடல்நலம் எல்லாமே வரும். ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருந்தா, இப்ப ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தாம வச்சிருந்தா என்ன செய்யும், துருப்பிடிச்சு போகும், அப்படியே வீணா போகும். ஒரு நாள் தூக்கி போடுவோம். காரை வாங்கிட்டு காரை போட்டாம வச்சிருக்கலாமா? ஐயோ எவ்வளவு இடிச்சுக்கோங்க, பஞ்சர் ஆயிரும், பிரேக் ஆயிரும் அப்படின்னு எடுத்துட்டே போக முடியாது. கார் எது, the purpose of buying the car எதுக்கு? கார் வாங்குவதன் நோக்கம் என்ன? போகணும், 4 இடத்துக்கு போகணும், வரணும், பார்க்கணும், குடும்பமா போகணும், ஃபேமிலியா போகணும். அப்ப சில பேர்லாம் காரை வாங்கிட்டு ஓட்டாமலே போட்டிருந்து ஒரு வருஷம் கழிச்சு எடுப்பாங்க, 1,00,000 ரூபாய் செலவழிக்க வேண்டியது வரும். அது மாதிரி தான் பிரெயின். ஆக ஒரு குழந்தை பிறந்து வருவதால் அவ்வளவு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறதான்
இது எல்லாமே இதுதான். அதனால உங்களுக்கு ஏற்கனவே நேரமாச்சு. என்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அந்த பிரெயினை என்ரிச் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மனிதன் பிசிக்கலா நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு உணவு கொடுக்கணும், தகுந்த உணவு கொடுக்கணும். அது மாதிரி அந்த வளர்ச்சிக்கு தேவையான என்ரிச்மெண்ட்னா இண்டிபெண்டா செய்யணும். அவனை சிந்திக்க விடணும், இண்டிபெண்ட், தனித்திறனோட இருக்கிற அகாடமிக் காம்படிஷன் தான். கல்வியில் அவனுடைய போட்டியாளனா அவனை உருவாக்கணும். வெர்டிக்கல் என்ரிச்மெண்ட், வெர்டிக்கல் அப்படிங்கிறது நேர் செங்குத்தான. மென்டர் அப்படிங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. மென்டர் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலும் அவனோடு உடன் பயணிக்கக்கூடிய ஒருவர் தான் மென்டர். அது தாயா தான் இருக்கும் முதல்ல, இல்ல தகவனா தான் இருக்கணும். அதுக்கடுத்து ஆசிரியர், இல்ல அவனே ஒருவரை தேர்ந்து கொள்வான். இப்ப எங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க மென்டர். எங்களுக்கெல்லாம் கடைசி வரை எங்களுக்கு வேணும், ஆள் வேணும் கேட்பாங்க. நான் எவ்வளவு வளர்ந்துட்டாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எனக்கு மென்டர்னா who says what you are doing. ஒருத்தர் உன்னை நீ செய்வது சரி என்று தட்டி கொடுப்பார், இல்லை தம்பி நீ செய்வது தவறு செய்யாதே என்று கண்டிப்பார். அவர் தான் மென்டர். அவர் உண்மையா இருக்கணும். செய்யற தப்ப மூடி மறைக்க கூடாது. ஐயோ என் பிள்ளை எல்லாரும் அவமானம் சார். சில பேர்ல வந்து சண்டை விடுவேன். என்ன என் பிள்ளைய அடிச்சுட்டீங்க, அம்மா அவன் எனக்கு பொய் சொன்னான். பொய்யே சொல்லாது, அப்படிலாம் கவர் பண்ணக்கூடாது. சொல்லியிருப்பானா, சொன்னியாடா. மென்டருடைய ஒருக்கு உண்மையா சொல்லணும். அப்படின்னா உண்மையா சொல்லணும்னா என்னன்னா அவனுடைய உண்மையான வளர்ச்சியில் எதிர்காலத்தில் நமக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா தப்ப நம்ம மறைக்க மாட்டோம், சொல்லுவோம். அதான் மென்டர். அவன் நல்லது செஞ்சான் அப்படின்னா தட்டி கொடுக்கணும். குட், கங்க்ராச்சுலேஷன், இதே மாதிரி நல்லா பண்ணு, நல்லது செய்யணும். தப்புடு, நீ போற வழி தப்பு, நீ பேசுறது தப்பு, தவறான வார்த்தையை பேசுற, இதை பேசாத, கண்டிக்கணும். அதான் மென்டருடைய ஒர்க்கு. அப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமாச்சு. அதனால உங்களுக்கு, ஏன்னா நான் 4 மீட்டிங் தான், 4-5 மீட்டிங் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட்டு தான் கொண்டு வந்துடுறேன். பிரச்சனை இல்லை, நான் சொல்லணுங்கிறத விட இதுதான் சொல்லணும். ஆக நம்முடைய பிள்ளைகள் யாரும் குறை சொல்லாதீங்க, தவறாகவும் நினைக்காதீங்க. என் புள்ள சரியில்லை, என் புள்ள மண்டு, என் புள்ள படிக்காது, நானே படிக்காதவன், அதனால என் புள்ள என்னத்த படிச்சிடும், அந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு மேல்நிலை 10-11 பண்ணதுனால இந்த செலக்ஷன். கிஃப்டட் சைல்டு, ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கொடுத்த கொடையோடு, அறிவு திறனோடு, புத்தி கூர்மையோடு, செயல்திறனோடு தான் பிறந்திருக்கிறது. அதை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. என் பிள்ளை படிப்பான், என் பிள்ளையும் படிப்பான், உயர்வான், நல்லா இருப்பான். ஆனா அதை நீங்க கொடுக்க மறந்துட்டீங்கன்னா முடியாது. அதுதான் இந்த இதுல எல்லா ப்ரோக்ராமையும் சொல்லுவோம். நாங்கள் பல இடங்களுக்கு போறோம், அந்த மாதிரி செமினார் கொடுக்குறோம். அதனால சொல்றேன். போன அக்டோபர்ல கும்பகோணத்துல போய் 250 டீச்சர்ஸ்க்கு கொடுத்தேன், ஆசிரியர்களுக்கு. மாணவனுக்கும் ஆசிரியருக்கான உறவு அப்படிங்கிற நிலையில முழு நேரம் 3 டாப் கொடுத்தேன். 1.5 மணி நேரம். ஆக என்றைக்கும் நம்ம பிள்ளைகளை நாம குறைச்சி இடப்படக்கூடாது, திறமை. ஆனால் அவனுடைய செயல்பாடுகளையும் அஸ் அ மென்டர் தொடர்ந்து பயணிக்கணும். பயணத்துல அவன் எதில் திறமையா இருக்கிறான், எங்க தவறு செய்யறான், என்ன தவறு செய்யறான், தவறு செய்யும் போது கண்டிக்கணும், நல்லது செய்யும் போது திறமையை வெளிப்படுத்தும் போது அவனை தட்டி கொடுத்து வளர்க்கணும். அப்படிலாம் வளர்த்தீங்கன்னா நிச்சயமாக நம் பிள்ளைகள் சாதனையாளர்கள் உருவாக்க முடியும். அதனால நீங்க 10, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த வருஷம் அரசு தேர்வு வந்துருச்சு. ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிச்சு 7 மாசம் கடந்து விட்டது. 7 மாசம் கடந்து விட்டது. இருக்கிற 2 மாசம், மார்ச் 2ஆம் தேதியே பரீட்சை ஆரம்பிக்குது. மார்ச் 2ஆம் தேதி. ஆக அட்லீஸ்ட் கடந்து போன 7 மாசம் போயிடுச்சு, விட்டுருங்க. இந்த 2 மாசமாவது உங்கள் குழந்தையோடு உட்காருங்க, படிக்க வைங்க, படிக்க சொல்லுங்க, நல்ல சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்க உடல்நிலையை கவனிங்க, அவங்களுடைய எவ்ரி ஆக்ஷனை கவனிங்க. தேர்வை நல்ல முறையில் எழுத வைங்க, நல்ல தேர்ச்சியை பெறலாம். நிச்சயமா எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணுவாங்க. நான் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், கண்டிப்பா 100% சென்டம் தான் ரிசல்ட் எடுக்கணும். 10, 11, 12 வருஷம்
ஒண்ணு கூட குறையக்கூடாது, ஒரு கூட பிள்ளைங்க இல்லைன்னா சம்பளமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு மாசம் சம்பளம் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அரசு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது அவங்க செய்யணும், டீச்சர் செய்வாங்க, உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால். அதனால மார்னிங் ஸ்டடி இருக்கு. நிறைய பேர் மார்னிங் ஸ்டடி இருக்கான்னு கேட்டாங்க, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. மார்னிங் 8 மணிக்கு ஸ்டடி இருக்கு. யாருக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் மாணவர்கள் மார்னிங் 8 மணிக்கு ஸ்டடி இருக்கு. 9-10 வரை படிக்கிறாங்க. அந்த ஒரு நேரம் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு ஈவினிங் 4:45 இருந்து 5:15 வரை இருக்கு. அதற்கு ஸ்லோ லேர்னர்ஸுக்கு 7:30 வரை கொண்டு போறேன். லைட் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். 7:30 வரை கொண்டு போறேன். டீச்சர்ஸ் எடுக்க போறாங்க. இந்த 2 மாசமும் இருந்து முழுமையான முயற்சி எடுக்க போறாங்க. ஆக 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் மாணவர்களை கண்காணித்து இந்த 2 மாதத்தில் 7 மாதத்தில் நீங்க செய்யாததை இந்த 2 மாதத்தில் செய்து உங்கள் பிள்ளை எல்லா பாடத்திலும் பாஸ் பண்ண முழு முயற்சி ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுங்க. சென்டர் ரிசல்ட் நான் மாட்டேன். சரிங்களா? இதோடு நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாம் சொல்ல நினைச்சதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஆசைப்படல. ஏன்னா நேரம் கருதி நிறைவு செய்ய. ஏன்னா 1/2 மணி நேரம் தான் பேச நினைச்சேன். பட் 1/2 மணி நேரம் அவங்களை கார்னர் பண்ணதுலேயே போயிடுச்சு. ஸோ அதனால அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் நான் எடுத்துக்கிற வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இப்போ பொறுமையா அமைதியா போய் உங்க வகுப்பு வரைய ஆசிரியர் உங்களுக்காக தயாரா இருக்கிறாங்க. பார்த்துட்டு ஆசிரியரை பார்த்து பேசிட்டு ரேங்க் கார்டு சைன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.